நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, யார் வேணும்னாலும் சிவராத்திரி விரதம் இருக்கலாமா இல்ல இருக்க கூடாதாங்கிறது தான். சிவ வழிபாடு எல்லாருக்கும் பொதுவானதுதான். ஆனா சில பேர் மட்டும் கண்டிப்பா இருக்க கூடாது. சித்தர்கள் நம்ம உடம்பையே ஒரு கோயிலாத்தான் பாக்குறாங்க. ஒரு கோயிலுக்குள்ள தீட்டோடவோ மது அருந்திட்டோ போக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்ப உடம்பே ஆலயம்னு இருக்கும்போது அசுத்தமான உடம்போடையோ தீட்டான உடம்போடையோ சிவராத்திரி விரதம் இருக்கிறது அந்த நாள்ல நீங்க செய்யற வழிபாட்டுக்கு பலன் இருக்காது. இத நம்ம திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம்னு இந்த பாடல் வரிகள்ல சொல்லி இருக்காரு. நம்ம வழிபாட்டை இன்னும் முழுமையா பயனுள்ளதா மாத்துறதுக்கான ஒரு வழிகாட்டியா இந்த வீடியோவுல யாரெல்லாம் சிவராத்திரி விரதம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்க கூடாதுன்னு தெளிவா சொல்லி இருக்கேன். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கருணையே வடிவான அந்த சிவபெருமான பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ யாரெல்லாம் சிவராத்திரி விரதம் இருக்க கூடாதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம குடும்பத்துல ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா அது துக்கமான நேரம். அந்த இழப்பு மனசுல ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்தும். ஒரு உயிர் பிரிஞ்சு போகும்போது அந்த குடும்ப சூழல்ல ஒரு சோகமான அமைதியற்ற ஆற்றல் இருக்கும். இதத்தான் நம்ம தீட்டு காலம்னு சொல்றோம். பொதுவா இந்த தீட்டு காலம் ஒவ்வொரு குடும்ப மரபுக்கும் 10 இருந்து 16 நாட்கள் வரை நீடிக்கலாம். ஒரு மங்களகரமான வழிபாட்டை செய்யும் போது மனசுல அமைதியும் மகிழ்ச்சியும் பக்தியும் இருக்கணும். ஆனா துக்க காலத்துல மனசு முழுக்க சோகம் கண்ணீர் இழப்பு உணர்வு தான் இருக்கும். மனசே அமைதியா இல்லாதப்போ நம்ம எப்படி சிவனை மனசார வணங்க முடியும்? அதனாலதான் இந்த தீட்டு காலம் முடியிற வரைக்கும் கோவில் பக்கம் போகாம எந்த விதமான விரதமும் இருக்காம அமைதியா இருக்கிறது தான் நம்ம மரபு. இந்த தீட்டு காலம் முடிஞ்ச பிறகு வீட்டை சுத்தப்படுத்தி குல தெய்வத்தை வணங்கிட்டு அப்புறம் தாராளமா நீங்க சிவராத்திரி பூஜை செய்யலாம். இறைவன் எப்போது நம்ம கூட தான் இருக்காரு. அடுத்து பெண்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான இயற்கையான மாதவிடாய் காலம். இது ஒரு உடலியல் சுத்திகரிப்பு காலம். இந்த காலத்துல பெண்கள் அதிக உடல் சோர்வோட இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் அந்த சோர்வான நேரத்துல ஓய்வு எடுக்கணும், கடுமையான வேலைகள் செய்யக்கூடாதுன்னு தான் கோயிலுக்கு வர்றதையோ பூஜை பண்றதையோ தள்ளி வைக்க சொன்னாங்க. சிவராத்திரி விரதம் ரொம்ப கடுமையானது. இரவு முழுக்க கண் விழிச்சு பூஜை செய்யணும். இந்த மாதவிடாய் காலத்துல இருக்கிற பெண்கள் கட்டாயமா இந்த விரதத்தை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. மனசால சிவனை நினைச்சுக்கிட்டா போதும், சிவனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இது அவங்க ஆரோக்கியத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு விதி. இந்த விதி அவங்க மேல இருக்கிற பாரபட்சம் இல்ல, அது அவங்க உடல் நலத்தின் மேல இருக்கிற அக்கறை தான். அந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு தலைக்கு குளிச்சுட்டு அவங்க வழக்கம் போல சிவ வழிபாட்டை தொடரலாம். அதே போல வீட்டுல புதுசா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு பிறப்பு தீட்டு காலம் இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் போதும் சரி தாய்க்கும் சரி உடல் ரீதியா நிறைய சுத்திகரிப்பு நடக்கும். இந்த காலத்துல தாயும் சேயும் ஆரோக்கியமா இருக்க அதிக கவனமும் ஓய்வும் தேவை. புதுசா குழந்தை பிறந்த வீட்டோட சூழல் அப்போதைக்கு அதிகப்படியான ஓய்வு தேவைப்படுறதுனால அந்த வீட்டார் கோயிலுக்கு போறதையோ பொது வழிபாடுகள்ல கலந்துக்கிறதையோ அந்த பிறப்பு தீட்டு காலம் பொதுவா ஒரு 11 நாட்கள் முடிகிற வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. ஒரு விரதம் இருக்கிறோம்னா அந்த விரதத்துக்கு நம்ம மனசு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடலை நம்ம எப்படி வச்சுக்கிறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில உணவு பழக்கங்களும் தினசரி பழக்க வழக்கங்களும் இருக்கும்போது சிவராத்திரி மாதிரி புனிதமான ஒரு வழிபாட்டை செய்யக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் ஏன் வலியுறுத்துதுன்னு பார்க்கலாம். சிவராத்திரி இது முழுமையான பக்திக்கும் உடலையும் மனசையும் சுத்தப்படுத்துறதுக்கும் உண்டான நாள். ஆனா இந்த நாள்ல அசைவம் சாப்பிடுறவங்க ஏன் வழிபாட்டை தவிர்க்கணும்? சைவ உணவுங்கிறது சாத்வீகமானது, அதாவது அமைதியானது. அசைவ உணவுங்கிறது தாமசமானது, கடுமையானது அப்படின்னு நம்மளோட தர்மத்துல சொல்லப்படுது. நம்ம உண்ணும் உணவு தான் நம்ம என்னமா மாறுதுன்னு நம்புறோம். சிவராத்திரி அன்னைக்கு நம்ம இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை தியானிக்கணும், பூஜை செய்யணும். அசைவம் சாப்பிடும்போது அந்த சாத்வீக நிலை கிடைக்காது. உடல்ல ஒரு மந்தமான தன்மை இருக்கும், கண் விழிப்பது கடினமா இருக்கும். அதனாலதான் ஒரு வேளை விரதம் இருக்கிற ஐடியா உங்களுக்கு இல்லைனாலும் சிவராத்திரி அன்னைக்காவது அந்த ஒரு நாள் விரதத்தின் மகத்துவத்துக்காக அசைவத்தை தவிர்த்துட்டு மன தூய்மையோட சிவனை நினைக்கிறது தான் அந்த வழிபாட்டுக்கு சரியான மரியாதை. விரதம் இருக்கணும்னா கண்டிப்பா அசைவத்தை தவிர்த்தே ஆகணும். உடல் மற்றும் மன தூய்மை தான் வழிபாட்டின் ஆதாரம். இதுல மது
புழுவும் புகையும் எப்படி தடையா இருக்கு? சிவராத்திரிங்கிறது மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விரதம். முழுக்க முழுக்க தியானத்துல இருக்கணும். ஆனா போதை பொருள்களை பயன்படுத்தும் போது மனசு கட்டுப்பாட்டை இழக்கும். உடலும் மனசும் தூய்மையா இல்லாதப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டின் ஆழமும் பலனும் குறைஞ்சு போகும். முழுமையான பக்தியோட சிவனை அடையணும்னா இந்த மாதிரி பழக்கங்களை அந்த ஒரு நாள் மட்டுமாவது முழுசா தவிர்ப்பது அவசியம். சிவபெருமான் தியானத்தின் உச்சம். அவர்கிட்ட முழுசா சரணடையணும்னா போதைக்கு அடிமையா இல்லாம மனசு லேசா தெளிவா இருக்கணும். அதனாலதான் இந்த மாதிரியான பழக்கங்கள் உள்ளவங்க அதை கை விட்டுட்டு அப்புறம் வழிபாட்டை தொடங்குறது உத்தமம்னு சொல்லுவாங்க. சிவராத்திரி விரதம்ங்கிறது கடுமையானது. இரவு முழுவதும் கண் விழிக்கணும். வயதானவங்க, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள், கர்ப்பிணிகள் அல்லது தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுறவங்க விரதத்தை கட்டாயமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஓய்வு எடுத்துட்டு மனசுல சிவனை நினைச்சுக்கிட்டா போதும். குழந்தைகளும் மிக வயதானவங்களும் கடுமையான விரதமும் கண் விழித்தலும் சாத்தியம் இல்ல. அதனால இவங்க அதிகாலை பூஜை, மாலை பூஜைன்னு அவங்க சௌரியத்துக்கு ஏற்ப எளிமையான வழிபாடுகளை மட்டும் செஞ்சுக்கலாம். கட்டாயமா செய்யக்கூடாதுன்னு இல்ல, ஆனா விரதத்தை தவிர்க்கலாம். சிவராத்திரி விரதத்தோட முக்கிய நோக்கம் மனசை சுத்தப்படுத்துறது தான். மத்தவங்க மேல பொறாம, கோபம், வெறுப்புன்னு மனசு நிறைய நெகட்டிவ் எண்ணங்களோட இருக்கிறவங்க முதல்ல மனசை தூய்மைப்படுத்திட்டு அப்புறம் வழிபடலாம். இதுவரைக்கும் தீட்டு, உணவு பழக்க வழக்கங்கள் பத்தி பார்த்தோம். இப்போ சில பொதுவான நம்பிக்கைகள், குடும்ப வழக்கங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடைய சில முக்கியமான காரணங்களை பத்தி பார்க்கலாம். ஒரு முழுமையான வழிபாட்டுக்கு இந்த விஷயங்களையும் கவனிக்கிறது அவசியம். புதுசா கல்யாணம் ஆனவங்க சிவராத்திரி விரதம் இருக்க கூடாதுன்னு சில வீடுகள்ல ஒரு பழக்கம் இருக்கு. பொதுவா புதுமண தம்பதிகள் வாழ்க்கைய ஒரு புது உற்சாகத்தோட தொடங்குறாங்க. முதல் வருஷத்துல கடுமையான விரதங்கள் இருக்க வேண்டாம்னு நம்ம பெரியவங்க நினைப்பாங்க. ஆனா இது எல்லா குடும்பத்துக்கும் பொதுவான விதி கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க குலதெய்வ வழக்கம், உங்க வீட்டுல இருக்கிற சம்பிரதாயத்தை பொறுத்தது. உங்க குடும்பத்துல இந்த வழக்கம் இருந்தா முதல் வருஷம் மட்டும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த விரதத்தை தவிர்த்து அடுத்த வருஷத்திலிருந்து தொடங்கலாம். அப்படி இல்லைனா தாராளமா விரதம் இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பக்திங்கிறது மனசுல இருந்து வரணும். எல்லாரும் விரதம் இருக்காங்க, நானும் சும்மா ஒரு நாள் செஞ்சு பாப்போம்னு அரை மனசோட நம்பிக்கை இல்லாம செய்யற வழிபாட்டை தவிர்க்கிறது நல்லது. மனசுல முழுமையான ஈடுபாடு, நம்பிக்கை இல்லைனா அந்த செயல் வெறும் சடங்கா மட்டும்தான் இருக்கும். அதோட முழு பலனும் கிடைக்காது. சிவபெருமானுக்கு ஒரு சொட்டு தண்ணிய முழு பக்தியோட ஊத்துனாலும் சரி, மலை போல அபிஷேகம் செஞ்சாலும் சரி, அதனால முழு நம்பிக்கையோட இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். உங்களுக்கு முழு நம்பிக்கை வராத வரைக்கும் சும்மா சிவனை நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. விரதம் இருக்கும்போது உலக ஆசைகள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிவராத்திரியின் சிறப்பு என்னன்னா, இரவு முழுவதும் கண் விழித்து 4 கால பூஜைகளையும் தரிசிக்கிறது தான். மகா சிவராத்திரியின் முக்கியமான நோக்கம் இரவு முழுக்க சிவனை தியானிக்கிறது தான். யார் ஒருத்தர் இரவு முழுவதும் கண் விழிச்சு சிவனோட நாமத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் சிவராத்திரியின் முழு பலனும் கிடைக்கும். ஒருவேளை உங்களால இரவு முழுவதும் கண் விழிக்கவே முடியலைனா நீங்க சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனா சிவனை நினைக்கலாம். இரவு முழுக்க கண் விழிக்க முடியாதவங்க பகல்ல கோயிலுக்கு போய் சிவனை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அதுக்கே ஒரு பெரிய பலன் உண்டு. நம்ம சடங்குகள்ல எந்த ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும், அது ஒரு திருமணம் ஆகட்டும், ஒரு புது தொழில் ஆகட்டும், அல்லது மகா சிவராத்திரி மாதிரி ஒரு முக்கியமான விரதம் ஆகட்டும், முதல் மரியாதை குலதெய்வத்துக்கு தான். அதாவது ஒரு பெரிய கட்டடத்தை எழுப்புறதுக்கு முன்னாடி அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? குலதெய்வம் தான் உங்க ஆன்மீக அஸ்திவாரம். குலதெய்வத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்காம நேர சிவன் கோயில்ல போய் எவ்வளவு பெரிய பூஜை செஞ்சாலும் அந்த பூஜை முழு பலனையும் கொடுக்காதுன்னு நம்ம மரபு சொல்லுது. ஏன்னா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாம நீங்க செய்யற பெரிய வழிபாடு கூட முழுமை அடையாம போயிரும்னு சொல்லுவாங்க. நீங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா சிவராத்திரி விரதம் இருக்க போறது தான் சரியான முறை. அப்படி இல்லாம பல வருஷமா குலதெய்வத்தை மறந்தவங்க முதல்ல குலதெய்வத்தை வணங்கி அந்த பிணைப்பை ஏற்படுத்திட்டு அப்புறம் சிவனை வழிபடுறது தான் உகந்தது. முழுமையான நம்பிக்கை இல்லாதவங்க சிவராத்திரி வழிபாட்டை தவிர்க்கிறது ஏன் நல்லதுன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எந்த ஒரு வழிபாட்டுக்கும் விரதத்துக்கும் அஸ்திவாரமே நம்பிக்கை தான். நாம என்ன செஞ்சாலும் இது நடக்கும், இதன் மூலமா நல்லது நடக்கும்னு மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும். சிவராத்திரி விரதம் இருக்கிறதோட முழு நோக்கமும் நம்ம உடலையும் மனசையும் சுத்தப்படுத்தி
சிவனை முழுசா சரணடைகிறது தான். ஒருவேளை நீங்க எல்லாரும் விரதம் இருக்காங்க, நாமளும் சும்மா செஞ்சு பார்ப்போம், அல்லது எனக்கு நம்பிக்கை இல்ல ஆனா வீட்டுல இருக்க சொன்னாங்கன்னு அரை மனசோட விரதம் இருந்தா என்ன ஆகும்? முதலாவதா உங்க மனசு வேற உலகியல் விஷயங்கள்ல இருக்கும், விரதத்தின் மீது கவனம் இருக்காது. ரெண்டாவதா விரதத்தோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்காது, வெறும் உடல் வருத்தம் மட்டும்தான் மிஞ்சும். மூணாவதா நம்ம மனசுல ஒரு தெளிவு இருக்காது, இது சிவனை கும்பிடுறதுக்கான உண்மையான நோக்கத்தை பாழாக்கிரும். சிவபெருமான் ரொம்ப எளிமையானவர், அவருக்கு ஆடம்பரமான அபிஷேகமோ ஆயிரக்கணக்கான பூக்களோ தேவையில்லை. ஓம் நம சிவாயன்னு முழு மனசோட சொன்னா போதும். சிவபெருமான் விரும்புறது உங்க மனசோட உண்மையான பக்தி மட்டும்தான். அதனாலதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்போதைக்கு சிவராத்திரி விரதம் மேல முழுமையான நம்பிக்கை வரலைனா கஷ்டப்பட்டு விரதம் இருக்க வேண்டாம். அந்த ஒரு நாள் முழுசும் மனசுல அமைதியா சிவனை நினைச்சுக்கோங்க. ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மெதுவா சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ அந்த நம்பிக்கை முழுசா வருதோ அப்போ முழு மனசோட விரதத்தை தொடங்கி அந்த பலனை முழுசா அனுபவிங்க. அரை மனசோட செய்யற சடங்குகளை விட முழு மனசோட செய்யற சாதாரண நினைப்பே ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம இந்திய மரபுல வழிபாட்டுக்கு முன்னாடி உடலையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கிற மாதிரி நம்ம அணியிற ஆடைகளும் சுத்தமா இருக்கணும்னு சொல்லுது. ஆடை சுத்தம்ங்கிறது நம்ம வழிபாட்டின் மீதும் இறைவன் மீதும் நம்ம வச்சிருக்கிற மரியாதையோட அடையாளம். இதுவரைக்கும் சிவராத்திரி வழிபாட்டை யார் தவிர்க்கணும், எந்த சூழ்நிலையில தள்ளி வைக்கணும்னு பார்த்தோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட எல்லா காரணங்களும் விதிகளும் நம்மள பயமுறுத்துறதுக்காகவோ சிவனை வழிபடுறத தடுக்கிறதுக்காகவோ இல்ல. இந்த விதிகள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. வழிபாடுங்கிறது ஒரு சடங்கா இருக்க கூடாது, அது உங்களுடைய முழுமையான சரணாகதியா இருக்கணும். மனசு முழுக்க துக்கமும் குழப்பமும் அசுத்தமும் இருக்கும்போது நம்ம சிவன் கிட்ட எதை முழுசா சமர்ப்பிக்க முடியும்? நம்ம உண்ணும் உணவும், நம்ம அணியும் ஆடை, நம்ம மனசோட நிலை, இது எல்லாமே சிவராத்திரி வழிபாட்டோட சக்தியை கூட்டுற கருவிகள். அதனால இங்க சொல்லப்பட்ட காரணங்கள்ல ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தா கவலைப்படாதீங்க. விரதம் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல, ஆனா சிவனை நினைக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. மனசார சுத்தமான அன்போட ஒரு ஓம் நம சிவாயன்னு சொன்னா போதும், அதுவே 1000 பூஜைக்கு சமம். மகா சிவராத்திரிங்கிறது ஒரு வாய்ப்பு, நம்ம மனசுல இருக்க இருளை போக்கி சிவ ஒளியை நிரப்ப கிடைக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு. உங்க உடல் மனம் சூழல் எல்லாமே சுத்தமா இருக்கிறப்போ நீங்க செய்யற அந்த சிவ வழிபாடு உங்களை நிச்சயமா முக்தி பாதைக்கு அழைச்சிட்டு போகும். இந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல உங்கள் எல்லாருடைய உடல் மனம் ஆத்ம குறைகளையும் நீக்கி சிவபெருமானின் அருள் முழுமையா கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம், சர்வமும் சிவம். நன்றி.